அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புக்கு ரொம்ப பயனுள்ள கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்குல கால்சியம் சத்தும் நார் சத்தும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம உணவில் கருணக்கிழங்க எடுத்துக்க வேணும். இந்த மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். கருணக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கில் அரிக்கும் அப்படின்னு நீங்கள் பயமே தேவையில்லை. எந்த இதுவுமே செய்யாது. கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வேக வச்சுக்க வேணும். குக்கரில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மேல் தோலெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் விடும்போது நல்லா வெந்து வரனால தொளி நல்லா வந்துடும். இப்போ எல்லா கிழங்குலையும் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி. இப்போ எல்லா கிழங்குலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் கையாலோட பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எல்லா கிழங்கையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க வேணும். இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானலியில் கடலெண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயிலு, நல்லெண்ணெய் 3ல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகுமு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா பொரிஞ்சுமிட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய சேர்த்திக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இதில் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்தி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் காஞ்ச முழு மிளகாய் சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு 3ஐயும் நல்லா ஓரளவுக்கு வதக்கி வரும்போது இதில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 சேர்த்தும் போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதில் 3லேருந்து 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்தும் போது தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைய வதக்கிட்டு இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூனும், மல்லிப்பொடி ஒரு 4 டீஸ்பூனும், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா மசாலா எல்லாம் வதக்கிக்க வேணும். வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளி கரைசல் இதுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம் குழம்புல. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு மசாலா பொருள் எல்லாம் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. புளி கரைசல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆகி நல்லா கொதி குழம்பு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆன உடனே இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்திக்கலாம் குழம்புல. கருணக்கிழங்கையெல்லாம் குழம்புல சேர்த்திட்டு அடுப்பு குறைவான தீ வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த கருணக்கிழங்குல மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும் அப்போ தான். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட வேணும். அடுப்பு குறைவான தீயில் வச்சுக்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சேனக்கிழங்குங்கிறது வேறு, கருணக்கிழங்குங்கிறது வேறு. பெரிய சைஸாக இருக்கும் சேனக்கிழங்குங்கிறது. அதோட ஒரு வகை தான் கருணக்கிழங்கு. இப்போது நல்லா 10 நிமிஷம் குக் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ சுவையான முறையில் கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான கருணக்கிழங்கு குழம்பு அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது 2 நாள் ஆனாலும் கெடாமல் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கருணக்கிழங்கு குழம்பு ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.